விளையாட்டும் கல்வியும் என்றது இரு கண்கள் என்னை பொறுத்தவரை. அது விளையாட்டுன்றது உடல் சார்ந்தது, கல்வி என்றது ஒரு வாழ்க்கை சார்ந்தது. பாடசாலை விடுமுறை காலத்தில் மாணவர்களினுடைய உடல் தகுதிகள் அல்லது அவர்களுடைய செயற்பாடுகள் எவ்வாறு இருக்க வேண்டும்? ஆரம்பத்தில் விளையாண்ட அனைவரும் இப்பயும் விளையாண்டு கொண்டிருக்கிறோம். நெடுக சந்தித்து கொண்டிருக்கின்ற பொழுது எங்களுடைய உள்ளம் சார்ந்த பிரச்சனைகள் நிச்சயமாக குறையும். மற்ற ஸ்ட்ரெஸ் இருக்காது. உங்கள்கிட்ட திறமைகள் இருக்குது. அந்த திறமைகளை மீண்டும் 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 மெருகூட்டவர். பெற்றோர்கள் நல்ல ஆரோக்கியம் இருந்தால் தான் பிள்ளைகள் நல்ல ஹாப்பியாக இருக்கிறோம். உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்தந்த பிரச்சனைகள் சார்ந்த பயிற்சிகள் செய்ய வேண்டும். வணக்கம் நேர்களே, நலந்தான நிகழ்ச்சியூடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் நாங்கள் நலந்தான நிகழ்ச்சியில் உங்களுக்கு தெரியும், தற்போது இந்த பாடசாலை விடுமுறை காலமாக இருக்கிறது. எனவே மாணவர்கள் அவர்களுடைய இந்த விளையாட்டு திறனில் எவ்வாறு தங்களை ஈடுபடுத்த வேண்டும், அதே போன்று இந்த உடற்பயிற்சி இந்த பாடசாலை விடுமுறை காலத்தில் நாங்கள் பார்க்கலாம். பொதுவாக பெற்றோர் பிள்ளைகளை படி என்ற ஒரு ஆர்வத்தில் இருப்பார்கள். அதே போல் அவர்கள் இந்த விளையாட்டுகளில் அவர்களை ஈடுபடுத்துவது குறைவாக இருக்கும். எனவே இன்றைய இந்த விடுமுறை காலகட்டத்தில், பாடசாலை விடுமுறை காலகட்டத்தில் மாணவர்கள் எவ்வாறான உடற்பயிற்சிகளை செய்ய வேண்டும், அதே போன்று எவ்வாறு தங்களினுடைய மனதளவில் உடலளவில் தங்களை வலுப்படுத்த வேண்டும் என்ற விடயங்களை நாங்கள் பார்க்க போகின்றோம். இது தொடர்பில் ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்வதற்காக மத்திய கலையகத்துக்கு வருகை தந்திருக்கின்றார் சிரேஷ்ட விரிவுரையாளர் கேதீஸ்வரன் அவர்கள். வணக்கம். இதற்கு முன்னர் நாங்கள் பல விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆனால் இன்று இந்த காலகட்டம் பாடசாலை விடுமுறையாக இருக்கிறது. பொதுவாக நாங்கள் பார்க்கலாம், பிள்ளைகளை விளையாட விடுவதில் பெற்றோர் கொஞ்சம் பின்னடிக்கின்ற ஒரு நிலைப்பாடு. குறிப்பாக நாங்கள் பார்க்கலாம், ஒன்றில் பெற்றோர் பாடசாலை விடுமுறை காலமாக இருந்தாலும் பெற்றோர் வேலைக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலைப்பாடு. எனவே பிள்ளைகளை வீட்டிலேயே அவர்கள் இருக்க வைத்து படிக்க வைத்து விட்டு செல்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. வெளியில் அவர்களை விளையாட விடுவது குறைவாக இருக்கிறது. ஆனால் இவ்வாறு பாடசாலை நாட்களில் அவர்கள் விளையாட்டுகள் அல்லது உடற்பயிற்சிகள் செய்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கும். எனவே இந்த பாடசாலை விடுமுறை நாட்களில் பிள்ளைகள் எவ்வாறு தங்களுடைய தேக ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்? இந்த விடுமுறை காலங்களை சிறப்பான முறையிலேயே அனைத்து பாடசாலை மாணவர்களும் நிச்சயமாக உபயோகித்துக் கொள்ளப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த சிறு விளையாட்டா 5 விளையாதது 50 வளையுமா. அப்போ இந்த பாடசாலை காலங்களில் சில மாணவர்கள் விளையாட்டுத்துறையிலே நன்றாக விளையாடி பல்வேறுபட்ட விளையாட்டுகளில் ஈடுபடுவார்கள். ஆனால் இதர மாணவர்கள், மற்றைய மாணவர்கள் இந்த விளையாட்டுகளில் ஈடுபடாத போது அவர்களுடைய உடல்நிலையில் பல்வேறு மாற்றங்களை அவதானித்துக் கொள்ள முடியும். ஏன்னா இப்போ தற்போதைய உலகத்தில் பார்த்திங்கன்னா சாப்பாடு ஒரு டிஃப்ரென்ஸ் பேட்டர்னாக வந்துட்டு எல்லாருமே ரெடிமேட் ஃபுட், கடையை நாடுகின்ற ரெஸ்டாரண்ட்டை நாடுகின்ற தன்மைகள்லாம் இருக்கின்றது. பேரண்ட்ஸும் வீக்லி 1 நாள் 2 நாள் தான் வீட்டில் அனுப்பினோம். அதே மாதிரி நைட் சாப்பாடுகள் செய்வினோம். அப்போ அந்த பிள்ளைகளுடைய உடலில் பல்வேறு மாற்றங்களை இனங்காணலாம். எனவே அந்த விளையாட்டுகளில் ஈடுபடுறதுக்கான சந்தர்ப்பங்களில் கட்டாயமாக அந்த ஒவ்வொரு ஏரியாவிலையும் சமூக நிலையங்கள் இருக்கும். இப்போ நாங்கள் படித்த ஹாக்கின் காலேஜில் KCCC என்ற விளையாட்டுக் கழகம், இப்போ ஜெஃப்னாவில் ஜொலி ஸ்டார்ஸ், சென்ட்ரல் காலேஜில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லைட்ஸ், சென்ட் ஜோன்ஸில் பார்த்தீங்கன்னா ஜோனியன்ஸ், இவ்வாறான விளையாட்டுக் கழகங்களூடாக பல்வேறுபட்ட விளையாட்டுகளை மெருகூட்டி வருகின்றார்கள். இப்போ உதாரணமாக கிரிக்கெட், இப்போ நாங்கள் கிரிக்கெட் கிரேட்ஸ் அண்டர் 13 இப்போ இதுவரையும் over 40 விளையாண்டு கொண்டு தான் இருக்கின்றோம். அந்த விளையாட்டுகளில் ஈடுபட்டால் தான் உடலியல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்காது. இல்லாவிட்டால் உடலியல் சார்ந்த பிரச்சனைகள் மற்றது உளம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். அப்போ என்ன செய்ய வேண்டும்னு சொன்னால், அந்த பாடசாலைகளில் இருக்கின்ற ஃப்ரெண்ட்ஸுகள் பக்கத்தில் இருந்தால் எல்லாம், இல்லையான பல்வேறுபட்ட பாடசாலையில் இந்த மாணவர்கள் ஒன்று சேர்ந்து அட்லீஸ்ட் வீக்லி 2 days or 3 days ஒரு 1 hour நிச்சயமாக விளையாட வேண்டும். ஒரு பிள்ளை முந்தினாங்கன்னா பாடசாலை காலங்களில் ஸ்கூல் முடிஞ்சோடனே பிள்ளையார் பேணி ஒளிச்சு பிடிச்சி விளையாடுறது, மற்றது கிளித்தட்டு, மற்றது பல்லாங்குழலாட்டம், அப்போ கிட்டிப்புல்லு, இவ்வாறான விளையாட்டெல்லாம் விளையாண்டு தான் வந்தாங்க. அப்போ அந்த 2 நேர பாடசாலை ஸ்கூல் டைமில் கூட நாங்கள் அந்த பிட்வீன் த டைம் ஒரு 1 hour 2 hour பிரேக்கில் கூட சில மரங்களில் மாங்காய் அப்படிங்கிறது அதே ஒரு ஆக்டிவிட்டீஸ் தான். அப்போ ஏதோ ஒரு ஆக்டிவிட்டீஸ் உடல் சார்ந்ததாக காணப்படுகின்ற வெறுங்காலில் விளையாடுறது, அந்த வெறுங்காலில் கல்லுகள் குத்துப்படுகின்ற பொழுது நான் அடிக்கடி சொல்லுவேன், நரம்புகள் எங்கே தூண்டப்படுதோ அங்கே தான் அந்த ஒரு உண்மையான ஒரு விளையாட்டு செயற்பாடு ஆரம்பிக்கப்படும். நம்ம காலில் நாங்கள் இந்த கால்கள் எல்லாம் நரம்புகள் தூண்டப்படுகின்ற பொழுது அவர் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பார். அதான் அடிக்கடி சொல்கிறது, வெளிநாட்டிலேருந்து வர பிள்ளைகளுக்கும்
எங்களோட பிள்ளைகளுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். எங்களோட பிள்ளைகள் கொஞ்சம் க்ரியேட்டிவ் ஒர்க்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும். செகண்டு டிசைட் பண்ணிவிடும், செகண்டு ஒரு உடனடியான முடிவுகள் எடுப்பினோம், நல்லா கதைப்பினோம், அந்த ஒரு ஃபியர் இருக்காது, அதாவது நல்ல ஒரு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் இருக்கும். அப்போ அந்த விளையாட்டுகளில் நிச்சயமாக ஈடுபட வேண்டும். இந்த கழிவுகள் எல்லாம் எப்படி போகிறது, அப்போ கழிவுகள் போகிறதுக்கு இந்த வியர்வை ஊடாக, இந்த ஸ்வெட்டிங் ஊடாகத்தான் போக வேண்டும். அப்போ ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடங்கள்லையும் இப்போ இன்டோர் பேட்மிண்டன் கோர்ட்ஸ், இன்டோர் கேம்ஸ்லாம் வந்திருக்குது. அப்போ அந்த சென்டர்களுக்கு நிச்சயமாக பேரண்ட்ஸ் மந்த்லி ஒரு 3000 2000 அந்த சென்டர்ஸுக்கு போனால் கூட பரவாயில்லை, ஏதோ ஒரு கேம் பிள்ளைக்கு. அதான் இப்போ ஜெஃப்னாண்டி ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளை 5லிருந்து 7 ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது செய்ய வரும். விளையாட்டு, செயற்பாடு, க்ரியேட்டிவ் ஒர்க், ஃபோட்டோகிராஃபி, இல்லைன்னா செயற்கை குழு, செயற்பாட்டு குழு, ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் இருக்க வேணும். இப்போ இருக்க அந்த பிள்ளைகள் ரோயிங் வர்றது, பாட்டு படிக்கிறது, மியூசிக், இப்போ ஏதோ ஒரு பிள்ளைன்ற செயற்பாட்டை தூண்டக்கூடிய மாதிரி இந்த பாடசாலை நாட்களை நிச்சயமாக பேரண்ட்ஸ் நிச்சயமாக செய்ய வேணும். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் ரோயிங்கிறது கூட ஒரு எக்ஸசைஸ் தான். இப்போ நாங்கள் ஒரு புத்தகத்தை வாசிக்கிறோம், ரீடிங் மீக்ஸ் த மேன் ஃபுல்லுன்னு சொல்லுவோம். புத்தகங்களை வாசிக்கிறதால ஒரு மாணவன் பூர்ணமடைகிறான். புத்தகங்களை வாசிக்கின்ற பொழுது நரம்புகள் செயற்படும், எங்களோட கண்கள் நன்றாக தொழிற்படும், அப்போ பிளட் சர்க்குலேஷன் நல்லாக வீட்படும். அப்போ ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிஸ் செய்து கொண்டிருக்கவன். அப்போ நாங்கள் இதுதான் இல்லாமல் அட்லீஸ்ட் வீட்டில் ஒரு சைக்கிளில் ஸ்டாண்டில் விட்டுட்டாவது சைக்கிளிங் எக்ஸசைஸ், கிரவுண்டுக்கு போகிறதும் இல்லை அம்மாக்கள் இல்லைனாலும் சைக்கிளில் ஸ்டாண்டில் விட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் சைக்கிளிங் எக்ஸசைஸ் செய்யணும். அப்படி செய்கின்ற பொழுது இல்லையென்னா ஒரு வீட்டில் ஒரு சின்ன ஒரு குளிக்கிற இது தொட்டியாக இருந்தால், ஆழம் இல்லாத தொட்டியாக இருந்தால் நிச்சயமாக அதுக்குள்ளே குளிக்கும் பொழுது ரசனையோடு கைகளை அடித்து கால்களை அடித்து ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸ் மாதிரி அவர் செய்ய வேணும். அப்போ இப்போத்த பாடசாலை மாணவர்கள் எல்லாருமே ஒரு வேறு லெவல். என்னென்னா இப்போ எல்லாருமே வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அப்படி அந்த நாலேஜ் எல்லாம் இருக்குது. அப்போ நிறைய விஷயங்களை யூடியூப்பின் ஊடாகவும் பார்க்கலாம். பட் அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதாவது அடிக்கடி சொல்கிறேன் இம்ப்ரெஷன் இருக்கணும். ஒரு வேலையை செய்கிறேன்னு சொன்னால் அவருக்கு ஒரு பிடிச்ச வேலையாக இருந்தால் தான் எதையுமே நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். ஒரு பர்சனாலிட்டியாக வர ஆக்களை பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பிடிச்ச வேலையே துறையில் போனாங்க. பிடிக்காத துறைக்கு போகின்ற பொழுது ஒன்லி மணி மட்டும் பெறும், அந்த ஹாப்பினஸ் இருக்காது. சாட்டிஸ்ஃபேக்ஷன்ன்றது அந்த வேலையில் ஈடுபடுகின்ற பொழுது ஒரு தொழிலாக இருக்கலாம், ஒரு விளையாட்டாக இருக்கலாம், எந்த செயற்பாடாக இருந்தாலும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ நாங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனை திருப்திப்படுத்தக்கூடிய மாதிரி அவருக்கு பிடிச்ச விளையாட்டு, உதாரணத்துக்கு இப்போ அந்த த்ரோ பண்ணுறது, இல்லாட்டி பாஸ்கெட் பால், இல்லாட்டி நெட் பால் கேர்ள்ஸுக்கு, மற்றது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஓடி விளையாடுகிறது, அல்லது இந்த கிட்டிப்புள்ளு, இல்லாட்டி கெந்தி பிடித்தல், ஏதாவது ஒரு செயற்பாடு நிச்சயமாக அதில் ஃப்ரெண்ட்ஸுன்ற வீடுகளுக்கு போய் நிச்சயமாக விளையாடணும். நான் என்னுடைய மகனை நான் ஸ்டாப் பண்ணுறேன் இல்லை, வைஃப் பேசி அடிக்கடி இருந்தாலும் அவர் கிரிக்கெட் விளையாண்டு கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட நேரங்களில் சைக்கிளில் போவார், விளையாடுவார். இப்போ நான் இதெல்லாம் செய்து கொண்டு வருகின்ற பொழுது இந்த எங்களோட யாழ் மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து பாடசாலை மாணவர்களும் இந்த பேரண்ட்ஸ் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறார்கள். உங்களோட பிள்ளைகளை விளையாட விடுங்க, அட்லீஸ்ட் உங்களோட வீட்லேயாவது போலை சிவரில் எறிஞ்சு ஒரு 50 தரம் பிடிக்கிறது, அதே ஒரு எக்ஸசைஸ். நானெல்லாம் முந்தி சின்ன வயசில் இருக்க அந்த போலை 50 தரம் 100 தரம் எறிஞ்சு எந்த பாட்டிலையும் எறிஞ்சு பிடிச்சி கொண்டிருப்பேன். அது ஒரு பேனிக் மாதிரி, எங்களுக்குள்ளே ஒரு இம்ப்ரெஷன் வந்தால் தான் இந்த எதையுமே ஒரு டெவலப் பண்ணலாம். இப்போ நாங்கள் இன்னும் இந்த கிரிக்கெட்டை அப்படிலாம் விடாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் அது சின்ன இல்லை, தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் மாதிரி. அப்போ அது எங்களை உடல் சார்ந்த பிரச்சனையாக வந்துட்டுது. எங்களோட விளையாடுகின்ற ஆரம்பத்தில் விளையாண்ட அனைவரும் இப்பயும் விளையாண்டு கொண்டிருக்கிறோம். நெடுக சந்தித்து கொண்டிருக்கின்ற பொழுது எங்களுடைய உள்ளம் சார்ந்த பிரச்சனைகள் நிச்சயமாக குறையும். மற்ற ஸ்ட்ரெஸ் இருக்காது. மற்ற ஒரு பிறையும் சந்திக்கின்ற பொழுது பழைய நினைவுகள், மெமரிஸ், அந்த ஒரு சந்தோஷங்கள் கிடைக்கும். அப்போ இந்த விளையாட்டுத்துறையின் ஊடாக இந்த பாடசாலை மாணவர்கள் நிச்சயமாக தமது பழைய ஃப்ரெண்ட்ஸுகள், புது ஃப்ரெண்ட்ஸுகள் ஒவ்வொரு நாளும் மீட் பண்ணுகின்ற பொழுது புது புது அனுபவங்களை பெற்றுக்கொள்வார்கள் நிச்சயமாக. தொடர்ந்தும் சிறிது இடைவெளியை தொடர்ந்து நாங்கள் இணைந்திருப்போம். சிறு இடைவெளியை தொடர்ந்து நிலந்தாண்டா நிகழ்ச்சியோடாக இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினமும் நிலந்தாண்டா நிகழ்ச்சியில் நாங்கள் இந்த மாணவர்களினுடைய இந்த விடுமுறை காலகட்டத்தில் பாடசாலை விடுமுறை காலகட்டத்தில் மாணவர்களுடைய உடற்பயிற்சி அல்லது அவர்களுடைய உடல்திறன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற விடயங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது தொடர்பில் கருத்துக்களை வழங்கி கொண்டிருக்கின்ற சிரேஷ்ட விரிவுரையாளர் கேதீஸ்வரன் அவர்கள். சரி, இதற்கு முன்னர் நீங்கள் கூறியது போன்ற, அதாவது இந்த இன்றைய இந்த காலகட்டத்தில் மாணவர்கள் புது புது அனுபவங்களை பெற்றுக்கொள்வதற்கு அவர்களுடைய இந்த நட்பு வட்டாரங்கள், அதாவது அடுத்த அவர்களுடைய செயற்பாடுகள் ஒரு வினைத்திறனாக இருக்கின்றது.
சரி, இப்போ நாங்கள் பார்க்கலாம். ஆனால் நீங்கள் கூறிய ஒரு விடயம், அதாவது இந்த வாசிக்கின்ற பொழுது நாங்கள் பொதுவாக வாசிக்கின்றோம் என்று தான் நாங்கள் நினைக்கின்றோம். ஆனால் இந்த வாசிக்கின்ற பொழுது எங்களுடைய புலன்கள் எவ்வாறு பிரிவடைகின்றது, எவ்வாறு தூண்டப்படுகின்றது என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். சரி, பொதுவாக நாங்கள் பார்க்கலாம் இந்த இன்றைய பேரண்ட்ஸ், அதாவது இன்றைய பெற்றோர் வந்து பிள்ளைகளை படிப்பு என்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் வைத்திருக்கிறார்கள். இந்த இணைப்பாட விதான செயற்பாடுகள் விளையாட்டுகளில் ஈடுபடுத்துவது குறைவு. அதாவது இந்த எங்கள் பிள்ளைகள் படிக்க போனால் விளையாட போனால் படிப்பில் அவர்கள் ஆர்வம் குறைந்து விடும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. இவ்வாறான பெற்றோருக்கு உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது? நிச்சயமாக இந்த விளையாட்டுத்துறை சார்ந்த கற்கின்றவைகள் இப்போ தற்பொழுது 4 பல்கலைக்கழகங்களில் வந்திருக்கின்றது. குறிப்பாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகம், கரணி பல்கலைக்கழகம், ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகம், சப்ரமுவா பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகங்களில் எங்கள் தமிழ் மாணவர்களும் கல்வி பயின்று வருகின்றார்கள் பல்கலைக்கழக மட்டத்தில். அப்போ ஏலெவல் எடுத்தோன்னே ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கிற ஒரு மாணவன் நிச்சயமாக இந்த துறையின் ஊடாக வந்து கற்க நெறிகளை பூர்த்தி செய்து எதிர்காலங்களில் ஒரு விளையாட்டுத்துறை சார்ந்த ஒரு படிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். இது நிச்சயமாக பேரண்ட்ஸுக்கு நிச்சயமாக தெரிய வேண்டும். அப்போ அது ஒன்று, ஒரு 4 வருஷ டிகிரியை முடித்து அவர் ஒரு பாண்டித்தியம் பெற்று ஒரு ஆசிரியராகவோ ஒரு பயிற்றுனராகவோ ஒரு ரெய்னராகவோ ஒரு விரிவுரையாளராகவோ இது அந்த துறை சார்ந்த எங்கேயாவது அவர் பயணிக்கலாம். அதில் எந்தவித மாற்றங்களுக்கும் சந்தேகம் இல்லை. பெற்றோர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாரம். அப்போ மாணவன் சொந்த கால்களில் நிற்க வேண்டும், சொந்த ஷோல்டரில் தன் வாழ்க்கை பயணத்தை தீர்மானிக்கப்பட வேண்டும். அது மட்டுமன்றி ஒவ்வொரு விளையாட்டுகள்லையும் ப்ரொஃபஷனல் வந்துட்டுது. இப்போ ஐபிஎல் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் இந்தியா லெவலில் பெரிய ஒரு மாபெரும் ஒரு மார்க்கெட்டிங் லெவலில் ப்ரொஃபஷனலாக போய்கொண்டிருக்குது. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் இயரில் 48,000 crore இன்கம் போத இந்தியன் ஐசிசிக்கு ஒரு இன்கம் வந்திருக்குது இந்தியன் கிரிக்கெட் போர்டுக்கு. அப்போ இலங்கையிலேயும் அது நடந்து கொண்டிருக்குது. அவ்வாறு எல்லா கேம்ஸ்களையும், உதாரணமாக நெட்பால், பாஸ்கெட் பால், கிரிக்கெட், ஃபுட்பால், எல்லா கேம்ஸுக்கும் ஒரு ப்ரொஃபஷனலாக தொழில் ரீதியான ஒரு அடையாளம் ஐடென்டிஃபிகேஷன் வந்துட்டுது. அப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த சிறிய வயதில் இருந்து ஒரு கேமில் நிறைய நேரம், அது 4 மணித்தியாலங்கள் 3 மணித்தியாலங்கள் ஒருவர் பயிற்சி, ப்ராக்டிஸ் மேக் த மேன் பெர்ஃபெக்ட். அது அடிக்கடி சொல்கிறான், சித்திரம் கைப்பழக்கம் செந்தமிழ் நாப்பழக்கம். அப்போ பயிற்சியை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வந்தார். இப்போ சிம்ரோன்னு சொல்லி மேனிப்பா ஏஜென்ட் ஸ்கூலில் படித்தவர், பாஸ்கெட் பால் பிளேயர். இப்போ கொழம்பு டீம்களில் வெளி டீம்களெல்லாம் விளையாடுகிறார், இன்டர்நேஷ்னல் லெவலில் விளையாண்டு கொண்டு வாரார். அதில் எங்களோட ஸ்டூடெண்ட் தான் ஜசி தான் அது கோச் பண்ணி இப்போ அப்படி நிறைய பேரை ஒரு நேஷ்னல் லெவலில் இந்த பாஸ்கெட் பாலை உயிர்ப்பு கொடுத்தது எங்களோட மாணவன் தான் ஜசிதரன். அப்போ ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு மாணவன் ஒரு துறையில் 4 மணித்தியாலங்கள் 3 மணித்தியாலங்கள் மினக்கிடுவாராக இருந்தால் அந்த துறையில் பெரிய ஒரு பாண்டித்தியம் பெற்று அவர் ஒரு தொழில் ரீதியான ஒரு கைடன்ஸாக வந்துடுவார், ஒரு முன்னோடியாக இருப்பார். மற்றது அவருக்கு நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணுவார், கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ் வரும், ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், நிறைய கண்டெக்ட்ஸ் வரும். ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் வேறு யூனிவர்சிட்டியோட, வேறு ஸ்டூடெண்ட்ஸோட, வேறு சர்க்கிளோட. அப்போ அந்த ஒரு கேம்ன்றது ஒரு காமன் வெப்பன்ஸ். அப்போ நாங்கள் பிரித்து பார்க்க தேவையில்லை. இன மத சாதிகளை கடந்து இந்த ஒரு விளையாட்டுத்துறை ஒரு பொதுவானது. அப்போ நல்ல ஒரு பிளேயரை நாங்கள் உருவாக்கிட்டோம்னா அவர் ஊடாக நிறைய மாணவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு, அவரை மாதிரி ஒரு ரோல் மாடல். அப்போ நாங்கள் அதில் தான் நாங்கள் சொல்ல வேணும் பிள்ளைகளுக்கு. அப்போ எந்தெந்த துறையில் இப்போ நாங்கள் இந்த துறையில் இருக்கிறோம்னா அந்த கிரிக்கெட் விளையாண்டபடியாக எங்களோட பிரின்சிபல் சுடர் மகேந்திரன் சொல்லி பழைய முன்னாள் பிரின்சிபல், இப்போ அவர்கிட்ட கொண்டாடினவங்க 95 பேட்ச் ஹொக்கேஞ்சு காலேஜில், அவர் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி, வேஸ் லைக் ஏ ஃபாதர். இப்போ அப்பா கூட அப்படி எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் தந்திருக்க மாட்டேன். இல்லை அப்பாவுக்கு தெரியாது, அப்பாவுக்கு ஃபீல் தெரியாது. அப்பா எங்களை விட வேறு ஃபீல், பிஸ்னஸ் ஃபீல். அப்போ எங்களுக்கு இந்த முன்னோடியாக இருந்தாக்கள் பார்த்தீங்கன்னா எங்களை ஹொக்கில் இந்து காலேஜில் எங்களை கோச்சர்ஸ் சுதாகரன் கோகுலன் 2 பேரும் நல்ல ஒரு கோச்சர்ஸ். அப்போ எங்களை வளர்த்து ஆரம்பத்தில் எங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி தந்து நாங்கள் அதில் பாண்டித்தியம் பெற்றார். அப்போ நாங்களே அடிக்கடி இந்த மாணவர்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், உங்கள்கிட்ட திறமைகள் இருக்குது, அந்த திறமையில் மீண்டும் 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 மெருகூட்டவன். இப்போ கத்தி மொட்டையாக இருந்தால் கத்தியை நாங்கள் என்ன செய்கிறோம், தீட்டுறோம். அது மாதிரி பயிற்சிகளையும் கொடுத்து நல்ல விஷயங்களையும் சொல்லிக்கொண்டு வருகிக்க ஒரு நாள் அந்த கத்தி எவ்வளவு கூர்மையாக வருகின்றதோ அதே மாதிரி ஒரு மாணவன் நிச்சயமாக ஒவ்வொரு துறையிலையும் ஒரு ஆள் 2 பேர் வந்தாவே நமது சமூகத்துக்கு அது ஒரு பெரிய விஷயம். அதை வச்சு கொண்டு பார்த்தீங்கன்னா செஸ்ஸில் பவதாரணியம் சொல்லி ஒரு பிள்ளை செய்கிறா,
நிறைய பேரை லேர்ன் பண்ணினோம், நிறைய ஆக்களை வச்சு ஒர்க் பண்ணுறா. நிறைய அது மாதிரி நிறைய பேர் எங்களோட ஹொக்கிலிருந்து F&Uல படித்த ஆக்கள் ஒவ்வொரு துறையிலுமே பெரிய ஆக்கள். பாஸ்கெட் பால், நெட் பால், கிரிக்கெட், ஃபுட்பால், இந்த ஃபால்வாட் எல்லாம் பார்த்தோம்னா வடக்கு மாநிலத்தில் எங்களோட மாணவர்கள்லாம் கோச் பண்ணுறாங்க. எங்கள்கிட்ட படித்த ஒரு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் தான் நேஷனல் ரெக்கார்ட். அப்போ அவள் சாவிச்சேரி பிள்ளை. அப்போ ஏன் சொல்கிறோன்னு சொன்னால் அந்த திறமைகள் இருக்கும், நாங்கள் அவையில் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ண வேண்டும், பாசிட்டிவாக பேச வேண்டும். இப்போ மாணவர் சொல்கிற ஸ்கூல் டேயில் ஓகே விளையாடுங்கடா, விளையாண்டுட்டு படியுங்கோ, சரி படிப்பு முக்கியம் என்று சொன்னால் தான் அவன் அப்பா பேரண்ட்ஸ் எங்களை விளையாட முடியினோம் படிக்கேன்னு சொல்லினோம். படிக்க கண்டபடியவில் பேசாமல் கொஞ்சம் படிங்க, ஒரு 1 hour படிங்க, காணும் நாளைக்கு விளையாடலாம், இன்னைக்கு விளையாடுங்க, நாளைக்கு படிங்க. இப்போ ஸ்கூல் லீவுகளில் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்காம அவருக்கு பிடிச்ச விஷயங்கள், சாப்பாடுகள், சின்ன ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்கத்தான் வேணும். அப்போ கண்ணு நேரம் அவங்களை ஸ்பெண்ட் பண்ணாமல் ஒரு கொஞ்சம் நேரம் அவங்களை விளையாட வேணும், கிரவுண்டுக்கு போகணும். அப்போ இப்படியான இதுகளை பேரண்ட்ஸ் நிச்சயமாக பிள்ளைகளுக்கு ஒருக்கா செய்து காட்ட வேணும். இடக்கிட எங்கேயாவது அவுட்டோர் கூட்டிகிட்டு போகணும், இந்த சின்ன பார்க்குகளுக்கு இல்லை பீச்சுகளுக்கு. இப்போ டைம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. டைம் அண்ட் டைட் வெயிட் ஃபார் நோ மேன் சொல்கிறது அடிக்கடி. சரியான டைமில் சரியான விஷயம் செய்ய வேணும். அந்த பிள்ளை அந்த வயசில் சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்தால் தான் எதிர்காலத்தில் அவருக்கு தெரியும் பேரண்ட்ஸ் எங்களை செஞ்சிருக்கிறோம், ஓகே சார் மேலே செய்திருக்கிறோம், கோச்சஸ் சொல்லி தந்திருக்கிறோம். அப்போ அதை திருப்பி ஃபாலோ பண்ணிக்க நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். அப்போ சின்ன வயசில் சில விஷயங்கள் செய்யாமல் விட்டோம்னா அப்புறம் ஒரு ஏஜில் அது வெறியிக்க அதில் பெரிய ஒரு பாண்டித்யம் மாறதுக்கான சந்தர்ப்பங்கள் குறைவு. அப்படி வந்தாக்களும் இருக்கணும். அதுக்கும் பிறகு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அப்போ அந்த பேரண்ட்ஸ் கட்டாயமாக பிள்ளைகளோட கொஞ்சம் ஒத்துழைச்சு பிள்ளைகளோட படிப்பையும் கவனிக்க வேணும். அத்தோடு அவங்களுக்கு பிடிச்ச விளையாட்டுகளை கேட்க வேணும். உனக்கு பிடிச்ச விளையாட்டு என்ன, ரைட், பிடிச்ச விளையாடுன்னா அதுக்கு என்ன மாதிரி சிஸ்டம், எப்போ போக போகிறேன், எப்போ படிக்க போகிறேன், கிளாஸ்லேயும் கட் பண்ணாமல் கிளாஸில் கட் பண்ணுற டைமுகளில் அந்த கிளாஸுகளை கவர் அப் பண்ணக்கூடிய மாதிரி சீனியர்ஸ் இருப்பினம், ஜூனியர்ஸ் எல்லாத்தையும் உங்களோட பிரதர் சிஸ்டர்ஸ் நெய்பர்ஸ் அவைகளோட உதவிகள் ஊடாகவும் உங்களோட பிள்ளைகளோட படிப்பை நீங்கள் நிச்சயமாக. இப்போ விளையாட்டும் கல்வியும் என்றது இரு கண்கள் என்னை பொறுத்தவரை. அதாவது விளையாட்டுன்றது உடல் சார்ந்தது, கல்வி என்றது ஒரு வாழ்க்கை சார்ந்தது. அது படிச்சுட்டே இருந்தால் ஒரு வீல லைஃப் செட்டில் ஒரு நாளைக்கு போய் இது ஒரு போனஸ் மாதிரி. விளையாட்டுன்றது ஒரு போனஸ். ஏன்னா வருத்தங்கள் வராமல் இருக்கிறது, டிசீஸ் வராமல் ஒரு ஆரோக்கியமாக இருக்கிறது. இப்போ ஆரோக்கியத்தை நாங்கள் குழப்பிட்டு வாழ்க்கையை வாழ்கிறத விட ஆரோக்கியத்தோடு சேர்ந்து வாழ்க்கையை வாழ்கிறது தான் நிச்சயமாக ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இந்த பேரண்ட்ஸ் நிச்சயமாக உங்களோட பிள்ளைகளை நிச்சயமாக விளையாட விடுங்க. அட்லீஸ்ட் உங்களோட வீட்லேயாவது இல்லாட்டி உங்களோட பக்கத்து கிரவுண்ட்லேயாவது தனியாக முடிய ஷூ போட்டு ஒரு அரை மத்தியானம் ஒர்க் பண்ண ஓட விட்டு இல்லாட்டி நீங்களும் போங்க, அவனுக்கு ஒரு பந்தை கொடுத்து ஒரு என்டர்டைமாக கொடுக்க வேணும் பிள்ளைகளுக்கு. அது கட்டாயமாக நாங்கள் செய்ய வேணும். பிள்ளைகள் அவைகளுக்கு விருப்பம் இல்லாட்டி நாங்கள் கட்டாயமாக நல்ல விஷயத்தை திணிக்கிறதுல தப்பில்லை. அது திணித்தா ஒரு 10% விளங்கும். அது 10% ஒரு 15% ஆகி ஒரு காலத்தில் அவர்களுக்கு ஒரு 50% அந்த துறையில் வந்து நிற்கிறோம். அது நிச்சயமாக அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணும், அதில் சந்தேகம். தொடர்ந்தும் சிறிது இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருப்போம். சிறு இடைவெளியை தொடர்ந்து நிலந்தர நிகழ்ச்சியோடாக இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினமும் நிலந்தர நிகழ்ச்சியில் இந்த பாடசாலை விடுமுறை காலத்தில் மாணவர்களினுடைய உடல் தகுதிகள் அல்லது அவர்களுடைய செயற்பாடுகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற விடயங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது தொடர்பான ஆலோசனைகளை வழங்கி கொண்டிருக்கின்ற சிரேஷ்ட விரிவுரையாளர் KG சுரேன் அவர்கள். சரி, அடுத்து நாங்கள் பார்க்கணும், அதாவது பெற்றோர் நாங்கள் இதற்கு முன்னர் பார்த்திருக்கணும், அதாவது இந்த மாணவர்கள் எவ்வாறு இந்த பாடசாலை விடுமுறை காலத்தில் தங்களுடைய உடல் தகுதிகளை மேம்படுத்த வேண்டும் என்ற விடயங்களை, உடற்தகுதி மட்டுமல்ல இந்த உளத்தகுதியும் அவர்கள் எவ்வாறு மேம்படுத்த வேண்டும். ஆனால் இதில் நாங்கள் பார்க்கலாம், பொதுவாக நீங்கள் குறிப்பிட்டது போன்ற, அதாவது இந்த இன்டோர் விளையாட்டுகளில் பெற்றோர் பிள்ளைகளை விட்டு அவர்கள் பிறகு ஒரு 2 மணித்தியாலமோ 3 மணித்தியாலத்துக்கு பின்னர் வந்து அவர்களை கூட்டிச் செல்கின்ற ஒரு நிலைப்பாடு காணப்படுகிறது. இந்த நிலைமையும் பார்க்க இந்த பிள்ளைகளுடன் பெற்றோரும் சேர்ந்து உடற்பயிற்சிகளில் அல்லது சிறிய விளையாட்டுகளில் ஈடுபட, நீங்கள் குறிப்பிட்டது போன்று அருகில் இருக்கின்ற ஒரு விளையாட்டு மைதானத்தில் ஒரு ஃபுட்பால் பந்தை நாங்கள் கொண்டு போய் பிள்ளையுடன் பெற்றோர் விளையாடுகின்ற பொழுது அது எவ்வாறான ஒரு நிலைப்பாட்டை பிள்ளைகளுக்கு? உண்மையில நான் இந்த விஷயத்தில் நான் ஒரு லக்கியான ஆள். என்னுடைய வீடு மைதானத்துக்கு பக்கத்துலேயே இருக்குது. அப்போ என்னுடைய மகனோடு நான் கிரேட் 1 கிரேட் 5 வரையும் ஒவ்வொரு கிழமையிலேயும் 3 நாள் அவரை தூக்கி கொண்டு போகிறேன். நான் தூக்கி கொண்டு போய் போல் கொண்டு போகிறது, இந்த சின்ன டிவி கேம்ஸ், சின்ன இந்த யாரில் ஃப்ளைட் பறக்கிற மாதிரி அதுகள், பட்டம் பெறுறது, அப்படியான நிகழ்ச்சியெல்லாம் நான் செய்திருக்கிறேன்.
நான் இப்போ யோசிச்சு பார்க்குறேன்னா இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டார், grade 9 under 15, அவர் தனியாக ப்ராக்டிஸுக்கு போகிறார் சைக்கிளில். அப்போ அவருடைய வளர்ச்சியில் என்னுடைய பங்கு இருக்குது. ஏன்னா நான் அவரை இந்த மைதானத்துக்கு அடிக்கடி கூட்டிக் கொண்டு போனபடியா அவருக்கு அந்த மைதானம் சார்ந்த ஆக்டிவிட்டீஸ் பிடிக்கும். அப்போ நாங்கள் அடிக்கடி ஒரு விஷயத்தை செய்கிறோம்னு சொன்னால் அது அந்த அடிக்கடி மைதானத்துக்கு நாங்கள் போகிற போது இடையில சில பார்த்தீங்கன்னா சில பெற்றோர்கள் காலையில் பண்ணையில் போய் வாக் பண்ணுவோம், நல்ல விஷயம். அப்போ அந்த ரோட்டில் வாக் பண்ணுறதை விட நிலத்தில் வாக் பண்ணுறதா நல்லம். ஏன்னா அந்த நீ பிரச்சனைக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல். ஆனால் பரவாயில்லை, அவசரங்களுக்கு நான் கிளம்பியில் 2 நாள் 3 நாள் இந்த பண்ணையில் வாக் பண்ணுறது கூட ஒரு என்டர்டெயின்மெண்ட். நேச்சுரல் சீசைட், நல்ல நேச்சுரல் காற்று, என்வையர்மெண்ட் எல்லாமே நல்லா இருக்கும். அப்போ பெற்றோர்கள் கட்டாயமாக பிள்ளைகளுக்கு பிடிச்ச இடங்கள் பிடிச்சிருந்தா அவையோட சேர்ந்து அவையில விளையாட விட்டு இவையிலும் ஒரு சிட்டிங்கில் இருந்து சேர்ஸ் இருக்குது, இல்லை ஒரு பெஞ்ச் இருக்குன்னா பெஞ்சில் இருந்து படுத்திருந்து செய்கிற எக்ஸசைஸ், இருந்து செய்கிற எக்ஸசைஸ், கைக்குரிய எக்ஸசைஸுகள், கண்ணுக்குரிய எக்ஸசைஸுகள், இந்த மூச்சு பயிற்சிகள், மற்றது ஷோல்டருக்குரிய பயிற்சிகள், இருந்தபடி இந்த கீழுக்குரிய காலுக்குரிய பயிற்சிகள், மற்றது இந்த மோட்டர் பாயிண்ட்ஸுகளுக்குரிய பயிற்சிகள், இப்போ நிறைய பயிற்சிகள் நாங்கள் செய்து கொண்டு வரோம். அப்போ இப்போ பார்த்தோம்னா கல்விக்காலத்தில் எங்களோட அகடமிக்ஸுக்கு ஃப்ரீ டைம் வீக்லி 2 நாள் யோகா, ஒரு நாள் ஏரோபிக்ஸ் எக்ஸசைஸ் எல்லாருக்கும் செய்கிறோம். அப்போ ஏன் செய்கிறோம்னு சொன்னால் ஒரு ஸ்டிமுலேட் பண்ணிக்க ஒரு பேரண்ட்ஸ் ஒரு பெற்றோர் ஒரு எக்ஸசைஸை செய்கிறாருன்னு சொன்னால் அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே அது ஒரு விழிப்புணர்வாக தான் கருதப்படும். என்னோட அம்மா அப்பா எக்ஸசைஸுக்கு போயினோம்னா பிள்ளைகள் கட்டாமல் அலர்ட் ஆகணும். அப்போ அம்மாக்களோட போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் வச்சா அம்மாக்கள் எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம், இவங்களுக்கு பிடிச்ச ஃபெடர் லைட் போட்டிருப்போம் கிரவுண்டில், அதில் வந்து நீங்கள் ஒரு வாக் பண்ணுறது, இல்லாட்டி மனம் விட்டு கதைக்கிறது, அதே ஒரு வித்தவுட் ஸ்ட்ரெஸ் பிடிச்சாக்க சந்திக்கிறது. அப்போ அப்படியான இதுகளை அட்லீஸ்ட் வீக்லி 2 நாள் 3 நாள் ஒரு டைம் ஒதுக்க வேணும். மார்னிங்கில் டைம் இல்லாட்டி ஈவினிங்கில் 7லேருந்து 7:30 இல்லை 6:30 7 ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி அதை நாங்கள் ஒரு ரெகுலைஸ் பண்ணி கொண்டு வந்தோம்னு சொன்னால் நிச்சயமாக வேறு ஆக்டிவிட்டீஸுக்கு ஒரு தூரம் போக மாட்டோம். இப்போ பிள்ளைகளை நாங்கள் ஸ்போர்ட்ஸுக்கு விடுறது அதில் வேறு ஆக்டிவிட்டீஸுக்கு போக விடாமல் அவர் அந்த ஆக்டிவிட்டீஸில் இருந்து கொண்டு படிப்போடு சார்ந்து அப்புறம் அவருக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் கொண்டு படித்து வெறிக்கு ஒரு யூனிவர்சிட்டியோ எங்கேயாவது படிக்கிற சந்தர்ப்பம் கிடைச்சிட்டேன்னு சொன்னால் அப்புறம் அவர் தன்னை சொந்த காலில் நிற்பார். அப்போ ரியல் பர்சனாலிட்டியும் வந்துடும். அப்போ இப்போ காம்படிஷன் வேர்ல்டாக ஸ்ரீலங்கா இப்போ நாட் ஈஸி, ஜாப் எடுக்கிறது நாட் ஈஸி. அப்போ எல்லாமே காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் வழியாக எல்லாருமே படித்து ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் அவங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்கும். ஃபாரினுக்கு போகிறதா இருந்தாலும் படிக்க வரும், படித்தா தான் நல்ல ஜாப் கிடைக்கும். எல்லாம் வெளிநாட்டுக்கு போனாலும் அங்கே போயும் ஒரு 2ஆம் 3ஆம் வேலையில் செய்ய ஒன்லி தி ஆர் கெட்டிங் ஒன்லி மணி வரும். ஆனால் மென்டலி நான் படித்த படிப்புக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சா தான் அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்போ ஒரு ரிலாக்ஸாகவும் இருக்கும், மைண்ட் ஹாப்பியாக இருக்கும், நிறைய பேர் உங்களுக்கு ஒரு முன்னோடியாக இருக்கும். அப்போ எல்லாரும் செய்கிற வேலையில் விட்டுட்டு ஒரு பிடிச்ச வேலையாக செய்ய வேணும். மற்ற சொசைட்டிக்கு நீங்கள் செய்கிற வேலையால் மற்ற ஆக்கள் பயன்பெற வேண்டும். இப்போ அடிக்கடி டிவியில் அந்த பேட்டியல் கொடுக்குறபடியாக நேற்று ஒரு லேடி சொன்னால் நீங்கள் தண்ணி குடிக்க சொல்கிற நீங்கள் தான் ஏர்லி மார்னிங்கில் எழுப்பினோடனே தண்ணி குடிக்கிறேன். அப்போ அந்த பெற்றோர் சொன்னால் நல்ல விஷயம், நான் தண்ணி குடிச்சா சார் நிறைய மெட்ரோபாலிஸ் மெட்ரோபாலிஸ் நல்லா ஒர்க் பண்ணும், டைஜஸ்டிஸ் நல்லா ஒர்க் பண்ணும், இப்போ கொஞ்சம் நல்லா ஹாப்பியாக இருக்குது சார். அப்படியே ஒரு சின்ன சின்ன விஷயங்களை ஒருத்தருக்கு நான் ஷேர் பண்ணி கொண்டே இருக்கணும். நான் அடிக்கடி உங்களுக்கே சொல்கிறேன், மூச்சு பயிற்சிகள் பிடிச்ச மூச்சு பயிற்சிகள் செய்யுங்க. இப்போ இந்த ஹை எக்ஸசைஸ் எல்லாம் ஹார்ட்டுக்குரிய எக்ஸசைஸ்கள், இதெல்லாம் நாங்கள் ஒரு நாளைக்கு 20 தரம் 30 தரம் இந்த எக்ஸசைஸில் செய்யணும். அது மாதிரி சின்ன பஞ்சிங் எக்ஸசைஸு, டேப் பண்ணுறது, இதெல்லாம் செய்யும் பொழுது அது நர்வஸ் சிஸ்டம் எங்களுக்கு நல்லா ஒர்க் பண்ணும். அப்போ ஒருத்தருக்கு நர்வஸ் சிஸ்டம் நல்லா ஒர்க் பண்ணுறதுனாவே அங்கே பிரச்சனையே இல்லை. பிளட் சர்க்குலேஷன் எல்லாம் ஒர்க் பண்ணும், பாசிட்டிவாக இருக்கும், பிள்ளைகளோட கொஞ்சம் அன்பாக இருப்பினோம், அல்லது அவன் இந்த பிரச்சனையை ஐடென்டிஃபை பண்ணிவினோம். பிள்ளைகளோட பிரச்சனையை ஐடென்டிஃபை பண்ணுற பெற்றோர்கள்லாம் சிறந்த பெற்றோர்களாக இருக்கணும். பிள்ளைகளோட போய் சண்டை பிடிச்சி கொண்டு போகக்கூடாது. பிள்ளைகளுக்கு தேவைகள் நிறைய சொல்லிவிடும், ஆனால் இந்த தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி என்ன தேவை என்ன தேவையில்லாதுன்னு சொல்லி பெற்றோர்கள் அறிஞ்சு அப்போ விளையாட்டு பயிற்சிகள் கூட பிள்ளைகளுக்கு தேவை. அப்போ உங்களுக்கும் தேவை. அப்போ உங்களுக்கும் ஒரு தேவைப்பாடு வருகின்ற பொழுது தான் பிள்ளைகளை நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்க. அப்போ பிள்ளைகள் விஷயம் கேட்கிறவன்னா நீங்களும் அதை அக்செப்ட் பண்ணி அப்சர்வ் பண்ணி போட்டு நீங்களும் பயிற்சிகளுக்கு போய் நீங்களும் சைக்கிளிங் இல்லை வாக்கிங் இல்லை வீட்டுக்குள்ளேயே ஒன் த ஸ்பாட்டில் மழை காலம்னா திரியலாது சேர்ஸ்லேருந்து சில எக்ஸசைஸ்களை செய்கிறது, கால் எக்ஸசைஸ்கள், ஷோல்டர் எக்ஸசைஸ்கள், அல்லது பஞ்ச் பண்ணுற எக்ஸசைஸ்கள், மேலே கையோ ஏற்றுற எக்ஸசைஸ்கள், ரொட்டேட் பண்ணுறது, மூவிங்கில். அப்போ இப்படியான எக்ஸசைஸ்களை ஒரு 20 தரம் 30 தரம் ஒரு 3 ரிப்பீட்டேஷன் செஞ்சால் அவருக்கு ஆட்டோமேட்டிக்காகவே பாடி அலைன்மெண்ட் ஆகும். அட்லீஸ்ட் போக டைம் இல்லாட்டியும் பெட்டில் இருந்து இந்த கீழ் பாதங்களை
ப்ரெஷ் பண்ணுறது, காலை தூக்குறது, கையை தூக்குறது, படுத்திருந்து செய்கிற எக்ஸசைஸ்கள், வயிற்றுக்குரிய எக்ஸசைஸ்கள். அப்போ பேரண்ட்ஸ் நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு நேரம் இல்லாட்டியும் வீட்டிலேயாவது அட்லீஸ்ட் பயிற்சிகளை செய்து கொண்டு வந்தால் பிள்ளைகள் பார்ப்போம். இப்போ நீங்கள் செய்கிற எக்ஸசைஸ் பிள்ளைகளும் செய்ய பழகிட்டீங்கன்னா ஒரு டுகெதர், ஃபேமிலி டுகெதர், ஒரு ஹோம் ரெமிடிஸ் மாதிரி ஹோமில் இருந்து நீங்கள் என்னென்னலாம் உங்களுக்கு வீட்டில் செய்யலாமோ வீட்டில் இருந்தே சில எக்ஸசைஸில் செய்யலாம். ஒரு யூடியூப்பில் பார்த்து ஒரு ப்ரோக்ராமை போட்டு அதை பார்த்து செய்கிற எக்ஸசைஸ் கூட பெட்டர். இனி வருங்காலங்களில் டைம் இருக்காது. வீட்டில் இருந்து ஹோம் ஃப்ரம் ஒர்க்குன்ற மாதிரி ஹோம் ஃப்ரம் எக்ஸசைஸ். அதை நாங்கள் ஒரு முன்கூட்டியே ஒரு சின்ன பிளான். நான் அடிக்கடி எங்களை வைஃப்கள் சொல்கிறது டைம் இல்லைன்னு சொல்லாங்க. வீட்டிலேருந்து ஒரு பிடிச்ச எக்ஸசைஸ் செய்து கொண்டு வாங்குவோம். வீட்டில் ஒர்க் பண்ணுறீங்களானே அது நாட் இனஃப். ஆனாலும் இந்த கைக்குரிய எக்ஸசைஸ்கள் உங்களுக்கு பிடிச்சது. சிலைகளில் தொண்டை பிரச்சனை இருக்கும், வயிற்று பிரச்சனைகள், உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்தந்த பிரச்சனைகள் சார்ந்த பயிற்சிகள் செய்ய வேண்டும். காம்ப்ளிகேஷன் இல்லாமல். இப்போ ஆப்ரேஷன் பண்ணியிருந்தால் சில எக்ஸசைஸ் செய்யக்கூடாது, சில வருத்தங்கள் இருக்குன்னா சில இதை செய்யக்கூடாது. அதில் கொஞ்சம் கன்சல்ட் பண்ணி ஆக்கள்கிட்ட ஐடியா கேட்டு நீங்கள் செய்வீங்களா இருந்தால் உங்களோட ஓன் பாடி, ஓன் பர்சனாலிட்டி, உங்களோட ஓன் லைஃப். அப்போ நாளைக்கு பெற்றோர்கள் நல்ல ஆரோக்கியமாக இருந்தால் தான் பிள்ளைகள் நல்ல ஹாப்பியாக இருக்கணும். பிள்ளைகளுக்கு வருத்தம், பெற்றோர்களுக்கு வருத்தம் வந்துட்டால் பிள்ளைகள் சோர்ந்து போயிடணும். அப்போ நீங்கள்லாம் முன்னோடியாக இருக்க வேணும். பிள்ளைகள் ஒரு ஸ்டேஜுக்கு வரும் பிறையும் படித்து வேலை கிடச்சி ஒரு ஜாப்பில் சொந்த காலில் வரும் பிறையாவது பெற்றோர்கள் ஆரோக்கியமாக நிச்சயமாக இருக்க வேண்டும். இல்லாட்டி பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நிச்சயமாக பாதிக்கும். அது படிக்க மாட்டினோம், அப்புறம் வேலைக்கு போயினோம், அவைகள் கட்டிக்காரனாக இருந்தும் அவைகளால் பிரகாசிக்க முடியாமல் போயிடும். பெற்றோர்கள் ஆரோக்கியமாக நிச்சயமாக இருந்தால்தான் பிள்ளைகள் எதிர்காலத்தில் பெரிய ஒரு மலைகள், அதாவது ஒரு மவுண்டன்ஸ் எவ்வளோ உயரத்தில் இருந்து எங்களுக்கு காட்சி அளிக்குதோ எங்களோட பிள்ளைகள் நாளைக்கு ஒரு பெரிய ஆக்களாக இருப்பினோம். அது எங்களுக்கும் ஒரு பெருமை, எங்களோட சமூகத்துக்கும் ஒரு பெருமை. நாங்கள் பிள்ளைகளை கீழே விடக்கூடாது. அதுக்கு நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை குறைக்கிறதுக்குரிய வழிவகைகளை செய்ய வேண்டும். அதில் இந்த விளையாட்டும் எக்ஸசைஸும் இந்த ஸ்போர்ட்ஸும் நிச்சயமாக பெற்றோர்களுக்கு பங்களிப்பு செய்யும் என்பதில் மறுக்க வார்த்தைகள் இல்லை. நன்றி. இன்றைய தினமும் நிலந்தான நிகழ்ச்சி நிறைவேறுகின்றது. இன்றைய தினம் நிலந்தான நிகழ்ச்சி நான் நினைக்கின்றேன், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கின்ற மாணவர்களாக இருந்தால் என்ன, பெற்றோராக இருந்தால் என்ன, எவ்வாறு தங்களுடைய பிள்ளைகளினுடைய எதிர்காலத்தை மாற்ற வேண்டும் என்பதை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த நீங்கள், நான் நினைக்கின்றேன் விரிவுரையாளர் கேதீஸ்வரன் அவர்கள் கூறியது போன்று இன்றே நீங்கள் திட்டமிட கூடிய வகையில் இந்த நிகழ்ச்சியில் அவர் தன்னுடைய ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறார். அவருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியோட சந்திப்போம். வணக்கம்.